ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் freak.tech. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிறுத்து எப்பயுமே மற்றவங்கள மாதிரி ஆரம்பிக்காமல் நம்ம ஸ்டைலே சின்சன் ஸ்டைலே ஆரம்பிச்சிருவோம். ப்ராஜெக்ட் தேவை வயரு, அதை மாற்றி கொடுத்தா ஃபயரு, அதனால் போய்டும் உயிர், இதுக்கு நீ ப்ரோக்ராமே பண்ணிவிட்டு போயிடு அப்படி நீ சின்சன் ஸ்டைலில் இந்த வீடியோ ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அட்ரினோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்னு நிறைய பேருக்கு மண்டை குழம்பி இருக்கும். அதுக்குள்ளே அட்ரினோ தான் இருக்குது. இந்த அட்ரினோ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ப்ராஜெக்ட் செய்கிறவங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அட்ரினோ பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்குது. நான் இங்கே 2 வகையான அட்ரினோ வச்சுருக்கேன். இது வந்து அட்ரினோ நானோ, இது வந்து அட்ரினோ யூனோ. ரொம்ப தியரியாக சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. நம்ம இப்போ ப்ராக்டிக்கல் செயலாக இறங்கிடலாம். நம்ம அட்ரினோ நானோவை ஓரமாக தூக்கி வச்சுட்டு அட்ரினோ யூனோ வச்சு ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிப்போம். அட்ரினோ யூனோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கூட கேபிள் கொடுப்பாங்க, கொடுக்கலன்னா கேட்டு வாங்குங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அட்ரினோ சாஃப்ட்வேர் ஒன்று தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அட்ரினோ சாஃப்ட்வேர். இது இருக்குல்ல, இந்த அட்ரினோ சாஃப்ட்வேர் வந்து அட்ரினோ ஐடியில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் போடுறேன். இந்த அட்ரினோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஓப்பன் ஆகும். உங்களில் நிறைய பேர் அட்ரினோ வச்சுருக்க மாட்டீங்க. ஆன்லைனில் வாங்கலான்னு பார்த்தா நிறைய பேருக்கு டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்காது இந்த லாக்டவுன்னால். இதுக்கு இன்னொரு வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பற்றி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அட்ரினோ ஐடின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டேபு. ஃபஸ்ட்டு வந்து ஹலோ வேர்ல்டுன்ற ப்ரோக்ராமை முதல்ல நம்ம ஆரம்பிச்சிருவோம். இப்போ வந்து நான் அட்ரினோவை கனெக்ட் பண்ணிட்டேன். தலைவன் அட்ரினோவுக்கும் நம்மளோட கம்ப்யூட்டருக்கும் தொப்புள் கொடியாக இருக்கிறது இந்த வயர் தான். இப்போ வந்து கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம டூல்ஸ்குள்ளே போயிட்டு தலைவனோட பேர் எந்த தொப்புள் கொடியில் கனெக்ட் ஆகிருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அட்ரினோ கரெக்டாக பேர் கரெக்டாக இருக்குது, அட்ரினோ யூனோ. அப்புறமா போர்ட்டு பார்த்திங்கன்னா தலைவன் வந்து 5வது பிள்ளை. இதில் வந்து மவுஸ் எக்ஸ்டர்னல் மவுஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு பிள்ளை. அதுக்கப்புறமா கீபோர்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு பிள்ளை. அதாவது இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து அட்ரினோ வந்து 6வது பிள்ளை. அந்த 6வது பிள்ளையை கனெக்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரோக்ராம் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ப்ரோக்ராமை போட்டுறேன். இப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் சேவஸ், பேர் வந்து ஹலோன்னு பேர் வச்சுக்கிறேன். அதை சேவும் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் ஆகிடுச்சு ப்ரோக்ராமு. இப்போ வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணி பார்ப்போம். அதாவது ஏதாவது எரர் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே சூப்பர், எந்த எரரும் இல்லை. இப்போ வந்து கம்பைல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இதை அப்லோட் பண்ணணும். அப்லோடுக்கு வந்து இந்த பட்டனுக்கு கொடுத்தோன்னா அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகுது. இப்போ இந்த அட்ரினோவில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை விட்டு TXRX பின் எரியத்தை பார்க்கலாம். அப்படின்னா ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதேமாரி இங்கேயும் டன் அப்லோடிங்னு வரும். சீரியல் மானிட்டர் கொடுத்து பார்ப்போம். அந்த பூத கண்ணாடியை கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்களா அப்படியே லைன் பை லைனாக ஹலோ வேர்ல்டு, ஹலோ freak.techன்னு அப்படியே லைன் பை லைனாக வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம போனஸ் பாயிண்ட்டாக இன்னொரு விஷயத்த பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அட்ரினோ போர்டு இல்லாதவங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட். இப்போ வந்து நம்ம நார்மலாக கூகுள் சர்ச்சுக்குள்ளே போய்க்கோங்க. கூகுள்குள்ளே போனதுக்கப்புறம் மேலே வந்து thinkercad THINKERCAD எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட் ஆன் thinkercadனு வருதா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் போயிட்டு சைன்இன்னு கொடுத்துக்கோங்க. அதாவது இங்கே சைன்இன் கொடுத்துக்கோங்க. நான் சைன்இன் பண்ணிட்டேன், அதனால் இப்படி காட்டுது. இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து 3D டிசைனும் பண்ணிக்கலாம், சர்க்யூட்ஸும் பண்ணிக்கலாம், கோட் பிளாக்கும் இருக்குது. இதில் வந்து நான் சர்க்யூட் கொடுத்துக்கிறேன். கிரியேட் நியூ சர்க்யூட் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி பிளாங்காக ஓப்பன் ஆகிடும். நம்மளுக்கு என்ன தேவை, இப்போ அட்ரினோ தேவை. அட்ரினோ வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இதை வந்துருச்சு அட்ரினோ கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரினோ யூனோ R3 இருக்குது. இதை அப்படியே புல் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு அட்ரினோ கிடச்சிடுச்சு. இதுக்கு வந்து பேர் கேட்குது, பேர் எதுவும் தேவையில்ல, அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து அட்ரினோ எடுத்தாச்சு. நம்மளுக்கு வேறு என்ன தேவை, நம்ம சீரியல் மானிட்டரில் தான் பார்க்க போகிறோம். அதனால் வேறு எந்த விஷயமும் தேவை கிடையாது. இப்போ அந்த அட்ரினோவை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோடுன்ற ஒரு பிளாக்குள்ளே போய்க்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா print to serial monitorன்ற ஒரு விஷயம் இருக்கா, அதை வந்து நம்ம எடுத்து இங்கே போட்டுக்கலாம். இதெல்லாம் குப்பையில் போட்டுருவோம். ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டார்ட் சிமுலேட்டிங்னு கொடுத்துட்றோம். நம்மளுக்கு இப்போ சீரியல் மானிட்டர் தானே தேவை. இங்கே கீழே இருக்குது பாருங்கள், சீரியல் மானிட்டர். இதை கிளிக் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். Until then, bye from freak.tech.